இதை வச்சு வடிகட்டிக்குவீங்களா வீட்டில் வச்சு? விளைக்கழுவு தான் ஆகும். இதா அது சாப்பாடு செய்யலாம். இன்னும் மேலே அந்த ஊற்று இருக்கும், மேலே போகணும். மேலே ஊற்று இருக்கா? அதில் தண்ணி இருக்கா? நாங்கள் வெள்ளி விடலாம், அதில் மார்க்கோடு எடுத்துறாங்க. அது ரொம்ப தூரமா? ஆமாம். அந்த காலத்தில் இதில் தான் எடுத்து எல்லாம் பயன்படுத்திருக்கீங்க. குடும்பம் பெரிய குடும்பம். இதெல்லாம் துணியே துவைச்சிக்கணுங்கண்ணே. ஓ, துணி இங்கே கொண்டு வந்து இங்கே துவைச்சிக்குவீங்களா? தண்ணி ஊறினா இல்லை துவைச்சிக்கிறது. மாங்காய் 2 பிச்சுக்கலாமாம்மா? பிச்சு கேட்கண்ணே. பிச்சிங்க. இது சொல்ல மாட்டாங்களா? எங்கே தான் உங்களுக்கு தானா? இதில் போட்டுக்கலாமா? கொடுங்க, அதை எடுத்துக்கிறேன். கொடுங்க. போதுமாக்கண்ணே? போதுமா, சும்மா 2. இப்போ நீங்கள் ஒரே ஆள் தான் வேலைக்கு போய் எல்லாம் பார்த்துக்கிறீங்க. அவரும் முடியாது. ஐயா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு முன்னெல்லாம் ஆரம்பத்தில்? காட்டு வேலை தான் செஞ்சோம். சீதாப்பழமும் வந்திருக்கு சீசன். அப்போ ஆமாம், இன்னும் 1 மாதம் ஆகும். பலாப்பழம் இல்லையாமாங்க உங்ககிட்ட? இப்போ அங்கே தாண்டி இருக்க அந்த பக்கம் கடைசியில் இருக்க வீடெலாம் என்ன ஊர்? அது இந்த பக்கம் தெரியுறதா? வீடு கடைசியாக தெரியுதுல்ல? சிறுமலை. சிறுமலையா? ஆடிப்பட்டி அந்த பக்கம். மரவட்டையெல்லாம் எடுத்துங்க தெரியும். கேமரா. இதெல்லாம் பலாமரமா? பிஞ்சு கூட இல்லையா? பலாமரம் பிஞ்சில் சமையல் பண்ணுவாங்க தானம்மா? பிஞ்சில் எல்லாம் பயந்து திருடனா? கடவுளே, திருட மாதிரியா இருக்காங்களா பார்த்தா? ஓ, ஃபுல்லாக மாங்காய்லாம் பயங்கரமாக காய்ச்சிருக்கு. பரவாயில்ல, எந்த தண்ணியும் பாய்ச்சறதுல சும்மாவே இவ்வளோ காய்ச்சிருக்கு. பயங்கரமாக காய்ச்சிருக்குமா? இல்லை கிளிமுக்க மாங்காவா? இல்லைங்கண்ணா, இது ஒரு மாங்காய். இந்த வீடியோவில் நம்ம சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலைக்கும் கல்வராயன் மலைக்கும் நடுவில் மறைஞ்சிருக்க பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத அறுநூத்து மலை அப்படிங்கிற ஒரு அழகான மலை கிராமத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அறுநூத்து மலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மலை கிராமங்கள் இருக்குது. நம்ம சேலம் மாவட்டத்துக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கும் எல்லையாகவும் இருக்குங்க இந்த அறுநூத்து மலை. இந்த மலையில் வாழ்கிற மக்களோட வாழ்வியல் முறைகள், இந்த மக்கள் எந்த அளவுக்கு இயற்கையை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாங்க. எத்தனை வருஷமாங்க இங்கே இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் பிறந்தே இருக்கோம் இங்கே தான். உங்கள் பேர்? வெங்கட்டன். வெங்கட்டனா? நீங்கள் 2 பேர் தானா இல்லை பசங்க? எல்லாம் அப்புறம் எல்லாம் அவங்க தனித்தனியாக போயிட்டாங்க. முன்னெல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் இங்கே இருந்தாங்க. இப்போ அவங்க காட்டில் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வீடெலாம் தள்ளி இங்கே ஒரு வீடுனா அங்கே தரவில் ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, எல்லாம் கூட்டமாக இருந்தது. இப்போ அவங்க தனியெல்லாம் போய் வீடு கட்டிக்கிட்டாங்க. ஏன் தனியாக போயிட்டாங்க எல்லாரும்? அவங்க காட்டில் அவங்க அண்ணன் தம்பி அண்ணன் இப்போ இங்கே நீங்கள் போனது தம்பி தான், இவரோட தம்பி தான். இப்போ நீங்கள் எல்லாருமே ஊர் விட்டு வெளியே வந்துட்டீங்க? ஊருக்குள்ளே யாருமே இல்லை? ஊருக்குள்ள 2 வீடு இருக்கிறாங்க, குடி இருக்கிறாங்க. இங்கே என்ன நீங்கள் வேலைமா பண்ணுறீங்க? விவசாயம் மட்டும்தானா? விவசாயம் மட்டும்தான். வேலைக்கு ஏதாவது போகிறீங்களா? இல்லை வேலைக்கு 100 நேரத்து வேலைக்கு தான் போவோம். எங்கேயுமே போகிறதில்ல. வேற பக்கவாதம் வந்துருச்சா? அப்படியா? இல்லையா? ஈரோட்டில் தான் இருந்தோம் போய் 20 வருஷம். அப்புறம் சரி கொரோனா வந்துச்சுல்ல, வீடு கட்டணுமா, வீடு இல்லாத இருக்கிறோம் அப்படின்னு வீடு கட்டணும். அப்புறம் இவருக்கு நல்லா இருந்த மனுஷனுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. போய் நடக்க முடியாது, எங்கேயுமே போக முடியாது, தடி ஊனிட்டு தான் போகிறோம். அப்படி இப்போ நீங்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றுறீங்க? ஆமாம், நான் தான் போய் வேலைக்கு அதுக்கோ பசங்க உதவியெல்லாம் எதுவும் இல்லையா? அவங்க எங்கே நீ எல்லாமே பண்ணுறது, எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க பணம். நீங்கள் தான் சம்பாரிச்சு இவரையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிறீங்க? ஆமாம், எண்ணெய் வேணும், மிளகாத்தூள் வேணும், அது இது குடும்பத்தில் 2 பேராக இருந்தாரோம், அதுக்கு எதுக்கு வேணுமில்ல. இப்போ மற்ற காய்கறி செலவு இதெல்லாம் நீங்களே விதைச்சிக்குவீங்களா? கடையில் தான் வாங்குவீங்களா எல்லாமே? கடையிலே 2 அவரை பிஞ்சி அப்படி போட்டு அது குழம்புக்கெல்லாம் வச்சுக்கிறது. விவசாயம் என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க இங்கே? ராய் போடலாம், கம்பு, வரவு, தினை. இதெல்லாம் நீங்கள் போடுறதில்ல இல்லை போட்டுட்ருக்கீங்களா? இப்போ போடுறதுக்குண்ணே ஒரு ஆள் பார்க்க முடியாது, சமாளிக்க முடியாது. ஆள் இல்லை, இவர் வச்சு என்ன பண்ண முடியும்? அப்படி போடுறவங்க போடுறாங்க எல்லாம், அவங்க குடும்பமாக ஆள்லாம் இருக்கிறவங்க போடுறாங்க. நம்ம ஒண்டி என்ன பண்ணுறது? போன வருஷமெல்லாம் எதுவுமே போடல, அது சும்மா தான் காடு விட்டாச்சு. என்ன பண்ணுறாங்க? அப்புறம் சாப்பாட்டுக்கு வேற வேணும், அப்புறம் அரிசி தான் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றதா இருக்குது. ஆமாம், மற்ற கரண்ட் வசதி எல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தண்ணி வசதி தான் உங்களுக்கு பெரும் பிரச்சனை. இப்போ தண்ணி அந்த ஊற்றுக்கு தான் நீங்கள் போகணும். ஆமாம்,
தண்ணி இல்லாதான் ரொம்ப தண்ணி குடிச்சா உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வருது இல்லையா ஊற்று தண்ணி? அது குடிச்சு அதே பழக்கம். பழக்கம். மற்றபடி சளி பிடிக்கிறது அந்த காய்ச்சல் இதெல்லாம் வரதில்ல? பிறந்தது பிடிச்சி இந்த ஊர்லேயே தான் இந்த இடம். இப்போ இது நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஒரு ஊற்று தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கீங்களா? அதே தான் இருக்கிறோம். தொடி தண்ணி வசதி பைப்லாம் போட்டு தரல கவர்மெண்ட்ல? போட்டாங்க, வரல. அதான் ஒரு மழை போட்டிருந்தாங்க. அது அந்த அங்கே ஒரு போர் இருக்குதா, அதில் டேங்க் கட்டி மோட்ரு போட்டாங்க. அதுக்கு வரல, மேட்டுக்கு வரல தண்ணி. வரலன்னா வேற எதுவும் மோட்ரு கொஞ்சம் இதாக பெருசாக வச்சு எதுவும் முயற்சி பண்ணல? இப்போதான் போட்டிருக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு பைப்பு வேற பைப்பு எல்லாம் போட்டு இப்போ இது இறக்கிறாங்க. பெரிய மோட்ரு வச்சாங்க, அதை கழட்டிக்கிட்டு போட்டாங்க. சின்ன மோட்ரு திருடிட்டு போயிட்டாங்களா? இல்லைங்கண்ணா, அவங்களே கழட்டிட்டாங்க. அது கரண்ட் வரல, ஒரு பீஸு கரண்ட் போய் விழுத்து தண்ணி அன்னைக்கு போட்டு விட்டு தான் போனாங்க. ஓசி போட்டு தான் இழுத்துக்கணும். சரி பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி பிரச்சனை சமாளிக்கலாம். இதெல்லாம் அடிப்படை வசதியில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடணும். தண்ணி வசதி இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடணும். இப்போ இந்த மாந்தோப்பு எல்லாமே உங்களுதா? இல்லைங்கண்ணா, அது வேற உங்களுது எங்கே இருக்கு? இந்த மேல் பக்கம் இருக்குது. ஓ, இந்த மேலே இருக்குலாம் உங்களுதா? அந்த மாந்தோப்பு அது வேற இருக்கான். ஓ, அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? அவங்க வேலையில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் இல்லை, போச்சு. இங்கே இடம் வாங்கி போட்டு சேலம் போயிட்டாங்க. அல்ல, இவங்க சொந்த கடையை தான். ஓ, வெளியூருக்கு போயிட்டாங்க. வெளியூரில் அவங்க புள்ள இருக்குதா, பொண்ணு மட்டும் இருக்குது. அது அப்புறம் வேலையில் இருக்குது, அங்கேயே போய் அம்மாலாம் இருக்குது. அவங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த அம்மா இப்போ இதெல்லாம் யார் பராமரிக்கிறா? இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் மாசத்துல ஒரு நாள் வருவாங்க, வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. பார்த்துட்டு ஏதோ ஒரு வெள்ளம், மற்றபடி பராமரிப்பு ஒன்றும் இல்லை. மறுபடியும் எதுவுமே இல்லை. மாடு போதாதான் கொல்லு எள்ளு வரைச்சிட்டு போதும். சரி, அந்த ஊற்று பார்த்துட்டு வரலாம், தண்ணி அடிக்கிற ஊற்று. சரி, இப்படி அப்படியே போங்கண்ணா. அதில் தான் எதுலம்மா? இது மேலே ஏறி போகணுமா? மேலே போக முடியாது, கடம்பு. என்ன கொடி இது? அவரை அவரை கொடியா? என்ன அவரை? ஊர் அவரையா? அப்படின்னா? ஆமாம் ஆமாம். வெண்ணாரையா? எவ்வளோ தூரமாக போகணும்? இதுக்கு மேலேயா? இங்கே தான் இருக்குதா? ரொம்ப தூரம் இருக்குன்னாங்க. வேற நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா விறகுக்கு சமையல்? ஓ, நீங்களே மேலே போய் வெட்டிட்டு வந்துடுவீங்களா? விறகு வெட்டினா ஃபாரஸ்ட்டுக்காரங்க எதுவும் சொல்கிறது இல்லையா? ஓ, கீழே உழுவுறது மட்டும் பறிக்கிட்டு வந்துடுவீங்களா? அதான் நம்ம வெட்டினா தான் தப்பு, கீழே இருக்கிறத எடுத்துக்கலாம். ஃபுல்லாக மாமரமே தானம்மா? எப்போ பூக்கும் இந்த மரம்லாம்? சீசனு இருக்குதா? அப்போ எல்லாம் வெட்டி வெளியே வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? இப்போ வெளியே குத்தகைக்கு விட்டுறது வெளியாளுங்களுக்கு? ஏன்னா மரத்தில் பூத்துருக்கு, சில்வர் ஓக்கு மரத்தில். சவுக்காது? இதில் பூக்குமா அது? நல்லா இருக்கு பூ, ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு. சீதாப்பழமும் வந்திருக்கு. சீசனா இப்போ? ஆமாம், இன்னும் ஒரு மாதம் ஆகும். பலாப்பழம் இல்லையாமாங்க உங்ககிட்ட? பழம் இருக்கும். அந்த என் குழந்தையோட இதுலேயே இருக்குது, அவங்க மரத்துலேயே. மார்போடு காட்டில் கூட பலாப்பழம் இருக்குமே. கேட்டேன், அவங்க முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க, அறுத்துட்டாங்களா எல்லாமே. அது நம்ம பெலாப்பாடியா? இல்லை, அறுபத்து மலையாக தான் அது. இல்லை, அந்த மலை. அந்த மலை பெலாப்படி இல்லை, அது இந்த ஊருக்கு காளிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது அந்த பக்கம். இது கோம்பூருக்கு அந்த பக்கமா? அந்த மலையா? அது பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போலாம் ரோடு இதுலேயே போகுது. இப்போ அங்கே தாண்டி இருக்க அந்த பக்கம் கடைசியில் இருக்க வீடெலாம் என்ன ஊர்? அது இந்த பக்கம் தெரியுறதா? வீடு கடைசியாக தெரியுதுல்ல? சிறுமலை. சிறுமலையா? ஆலடிப்பட்டி அந்த பக்கம். அங்கே மேலே ஒரு கோயில் இருக்க மாட்டேருக்குது.
இந்த மேலே தெரியுது. ஆமாம். அதுக்கு வழி எப்படிம்மா? நெட்டு அந்த ஊருக்கு அது மாதிரி ஊருக்கு போகலாம், வழி இருக்குது. என்ன சாமி பேர், என்ன சாமி அது? பொங்கலம்மன். பொங்கலம்மன். இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்கா மேம், அந்த கோயிலுக்கு போகுது 1/2 கிலோமீட்டர் மேலே செருப்பெல்லாம் கழட்டி விட்டு போயிடணும் மேம். என்ன கோயில் அது? அந்த கோயில் அது? இன்னொரு ஏதோ மலை கோயில்னு ஒரு கோயில் இருக்காங்க மேலே, அது எந்த பக்கம் இருக்குது? எப்படி போனது? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மலை கோயிலுக்கு போகிறதுக்கு. இப்போ அந்த கோயில் நம்மளாம் போக முடியுமா? ரொம்ப பயமாக இருக்கும், காட்டுறப்பெல்லாம் வரும்னு சொல்கிறேன் அந்த கோயிலுக்கு போகும்போது. மரவட்டை மலையில் தான் பார்த்துருக்கேன். இப்போ அதாவது மழை காலத்தில் தான் அதிகமாக இருக்கும். இவ்வளோ வெயில் இருக்குதுல அவன் போகணும். இதெல்லாம் பலாமரமா? பிஞ்சு கூட இல்லையா? பலாமரம் பிஞ்சில் சமையல் பண்ணுவாங்க தானம்மா? பிஞ்சில் பிரியாணி. இதில் மேலே மாறணும். பார்த்துருக்கேன், பலா பிஞ்சு வச்சு பிரியாணி பண்ணுவாங்க. அதான் பிஞ்சு கிடச்சா கூட வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுதுங்களா இல்லை வேற அவங்களுதா? எல்லாம் பயந்து திருடனா? கடவுளே, திருட மாதிரியா இருக்கு எங்களை பார்த்தா. ஒண்டி கொட்டாய்க்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா வள்ளி அந்த புள்ள சொல்லுவாள். இன்னும் முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. ஊத்து பார்த்து நீங்கன்னா இந்த ஊத்தாமா? தண்ணிக்குள்ள தர வரணும். ஆமாம், மழை பெஞ்சானே மாங்காய் பிஞ்செல்லாம் இருக்குது. ஓ, ஃபுல்லாக மாங்காய்லாம் பயங்கரமாக காய்ச்சிருக்கு. பரவாயில்ல, எந்த தண்ணியும் பாய்ச்சறதில்ல, சும்மாவே இவ்வளோ காய்ச்சிருக்கு. பயங்கரமாக காய்ச்சிருக்குமா? இல்லை கிளிமுக்க மாங்காவா? இல்லைங்கண்ணா, இது ஒரு மாங்காய், நாட்டுக்காய். நாட்டுக்காயா? கிளிமுக்காய் இருந்தால் நல்லா இருக்கும். காட்டெருமை அந்த பக்கம் வராதாம்மா? வரும், இப்போ வராது, இந்நேரத்துக்கு வராது. உங்கள் வீட்டுக்குலாம் வந்திருக்கா காட்டெருமை? வீட்டுக்குலாம் வராது, மழையில் இருக்கும். இந்த தண்ணி தான் இருக்குது. இந்த தண்ணியாம்மா? கீழே இறங்கி இதுதான் நீங்கள் மட்டும் ஊற்றிக்கணும். கஷ்டம்தான். மழை காலத்தில் தண்ணி மேலேயே இருக்குமா? ஒரு குடத்துக்கே உங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடுமா? இப்போ வரதே இல்லைங்க தண்ணிக்கு. கிணத்துல போய் கிணறு ரொம்ப தூரமா? அது பக்கம் தாங்கண்ணா. சேர்ந்து அது சுத்தமான தண்ணி குடிக்கும். எல்லா டைமும் அந்த கிணத்துல இங்கே எடுத்துக்க முடியாதா? இங்கே வந்து தான் ஆகணுமா? ஆமாம், ஏன் தண்ணி இல்லாத நேரம் தான் எடுக்கும். ஓ, கிணத்துல இல்லாத டைமில் இங்கே வந்து எடுத்துக்குவீங்களா? இல்லை, இங்கே இல்லாத நேரம் தான் அங்கே போகணும். ஏன் எல்லா டைமும் கிணத்துல எடுத்து விட மாட்டாங்களா? விட மாட்டாங்க. ஏன்? அது தண்ணி உங்களுக்கு இருக்குது, அப்புறம் என்ன, இப்போ இல்லாத நேரம் தான் விட்டோம் அப்படின்வாங்க. என்ன பண்ணுறாங்க? ஓ, இங்கே தண்ணி இல்லைனா மட்டும் தான் கிணத்துல தண்ணி எடுக்க அலோவ் பண்ணுவாங்கல்ல? அலோவ் பண்ண மாட்டாங்க. மச்சாண்டா சொந்தக்காரே விட மாட்டாங்களா? குடிக்க தண்ணி தர மாட்டாங்களா? மச்சாண்டாருக்கு வந்து இது தம்பி, மச்சாண்டா பண்ணுறாட்டிக்கு தம்பி. அப்புறம் அந்த வழியில் எங்களுக்கு தண்ணி விடாங்களான்னு தண்ணியே இல்லை குடிக்க. உங்களுக்கு மட்டும் தான் கிணத்துல தண்ணி கொடுக்குறாங்க? ஆமாம். இப்போ மற்றவங்களாம் இங்கே தான் வரணுமா? இல்லைங்க, இங்கே இல்லை, அவங்க கிணறு தான், அவங்களாம் கிணறு. ஓ, இங்கே நிறையா ஊற்றுக்கு தான் கேள்விப்பட்டேன். ஆமாம், நிறைய பேர் ஊற்றுல தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிணறுக்கு கிணத்துல எடுத்துக்கிறாங்க, இல்லாதவங்க ஊற்றுல தான் எடுக்கணும். ஆமாம், தண்ணியே தான் இல்லை. இன்னும் மேலே அந்த ஊற்று இருக்கும், மேலே போகணும். மேலே ஊற்று இருக்கா? அதில் தண்ணி இருக்கா? நாங்கள் வள்ளி விடலாம், அதில் மார்க் விட எடுத்துறாங்க. அது ரொம்ப தூரமா? ஆமாம், அவங்க கூட்டிகிட்டே வந்திருந்தா எடுத்துருக்கலாம். அந்த வேலையை மேலேயே வந்துருக்கணும். நல்லா இருக்குது இந்த பக்கம், வாழை மரம் பசுமையாக இருக்குது இந்த பக்கம்லாம். இப்படி போனால் அவங்க வீட்டுக்கு போயிடலாமா? போகலாம், இப்படியே போய் இப்படியே போகலாம். நான் அந்த இட்டேரியில் போனேன், முன்னாடியே ரோட்டு விட்டு வந்தோன்னு ஒரு இட்டேரியா இருக்குல்ல, அதில் ஏறினேன். உண்ணாமலன்னு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் வழி சொன்னாங்க. அவங்ககிட்ட கேட்டு தான் போனோம். என்ன பண்ணுறது? இதை வச்சு வடிகட்டிக்குவீங்களா வீட்டில் வச்சு? விளைக்கழுவு தான் ஆகும். குடிக்கிறதுக்கு அந்த கிணத்துல தான் போய் எடுக்கணும். தண்ணி எப்பவுமே குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க? குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி மழை பெய்யும். ஓ, நல்லா தெளிஞ்சிருந்தா குடிச்சுக்குவீங்க. இல்லைன்னா இதுக்கு மட்டும்தான் முடியாது. அழுக்காக தான் இருக்குது இந்த தண்ணி போய் எப்படி குடிக்க முடியும்? பரவாயில்ல, காய்ச்ச காலத்துலேயும் தண்ணி இருக்குது.
அதே பெரிய விஷயம் தான். மாமனார் மாமியாருலாம் தெரியலாம். அந்த காலத்தில் இதில் தான் எடுத்து எல்லாம் ஆமாம் பயன்படுத்திருக்கீங்க. என் குடும்பம் பெரிய குடும்பம். 8 பேர் அண்ணன் தம்பி. உங்கள் குடும்பமா? அவரோட பிறந்தவங்களா? உங்கள் கூட பிறந்தவங்க? நாங்கள் இந்த ஊரே தாங்கன்னா என் கூட பிறந்தது 3 பேர் பொண்ணுங்க, ஒரு பசங்க. ஐயாவும் இதே ஊர் தான், நீங்களும் இதே ஊர் தான்? ஆமாம். போதும். அவ்வளோதாங்கண்ணா. தண்ணி இதுக்கு மேலே நல்லா இல்லை. நல்லா சேர் தான். சாமான வேலை கழுவுறதுக்கு அவங்க கை கால் கழுவுவாங்க. குடிக்கிறதுக்கு கிணத்துல எடுத்துக்கலாம். அங்கே போய் கிணத்துல எடுத்துக்கலாம். எல்லா டைமும் கிணத்துல விட்டாங்கன்னா பரவாயில்ல. பரவாயில்ல. நீங்கள் வந்தது எங்கள் சொந்தக்கார பையன் ஆட்டுப்பட்டில் இருக்குது கந்தசாமி. அது மாதிரியே தான் இருந்துச்சு. கந்தசாமி தான் வருதாட்டுங்க. ஓ, என்ன பார்க்கறதுக்கா? அதான் வாங்கினேன் அப்படின்னா அது கிட்ட வர ஓடுவீங்க. வேற யாரோ மாதிரி இருந்துச்சு. சரி சரி. தம்பி தான் வந்துருக்குதாட்டுங்க. இதெல்லாம் துணியாக துவைச்சிக்கணுங்கண்ணா. ஓ, துணி இங்கே கொண்டு இங்கே துவைச்சிக்குவீங்களா? தண்ணி ஊறினா இல்லை துவைச்சிக்கிறது. மாங்காய் 2 பிச்சுக்கலாமாம்மா? பிச்சியாக்கண்ணா. பிச்சிங்க. இது சொல்ல மாட்டாங்களா? எங்கே தான் உங்களுக்கு தானா? சரி சரி. புளிக்க வேற புளிக்குமா? குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? சாப்பாடு செய்யலாம். சரி, 2 மட்டும் பிச்சுக்கிறேம்மா. பை இருக்குதுல்ல, அதில் வச்சுக்கிறேன். அதான் பெருசாக இருக்குது. மீதெல்லாம் பிஞ்சு தான். கொஞ்சம் அந்த பக்கம் போகணும். எந்த பக்கமா? போதும், சும்மா 2-3 தான் போதும். நிறையா எங்கே இருக்குது? இதா இதா சாப்பாடு செய்யலாம். மாங்காய் சாப்பாடு செய்கிறதுக்கா? இல்லைம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, வரேம்மா. இதில் போட்டுக்கலாமா? கூட நான் எடுத்துக்கிறேன். கொடுங்க. போதும்மா, சும்மா 2. அப்புறம் நீங்கள் இதுக்கு வச்சுருக்கிறீங்க. போங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன்.